ஹலோ. நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் அழிவிலிருந்து தமிழ்நாடு தப்பித்துக்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷார்ட்டாக பகிர்ந்து கொண்டேன். கண்டிப்பாக ஒரு தப்பித்துக்கொள்ள ஒரு வழி இருக்குது. ஒரு சமுதாய சீர்குலைவு நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பேரழிவு இருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம தமிழக மக்கள் அனைவரும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாய் செயல்பட்டால் தப்பித்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணனால இப்போ இன்றைக்கி கொஞ்சம் ரிலீஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு சில அரசியல் விழிப்புணர்வு பதிவை நான் இதை ஷேர் பண்ண முடிப்பேன். ஸோ இடியாப்ப அரசியல், இன்னொன்று என்ன அப்படின்னா குப்பை அரசியல். ஸோ இந்த அரசியலில் எந்த அரசியல் ரொம்ப சிறந்த அரசியல் அப்படின்னு யோசிக்கணும். இடியாப்ப அரசியல்னா என்ன, குப்பை அரசியல்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசித்துக்கிட்டே இருக்கும்போது இந்த இடியாப்பம் அப்படின்னு சொல்லி இடையில ரொம்ப ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுல, இடியாப்பம் அப்படின்னு அப்படியே அந்த இடியாப்பம் அப்படின்னு லைக் ரோட்டில் விற்றுட்டு ஒருத்தன் வருவான். அவன் அதுக்குள்ள கொடுக்கணும்னு ஓடி போயிடுவான். நம்ம அவன்கிட்ட வாங்க வரதுக்குள்ள. ஸோ கிட்டத்தட்ட அந்த வீடியோ நான் சொல்லும்போது ஞாபகம் இல்லை, அந்த வீடியோ பயங்கரமாக எல்லா இடத்துலையும் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சுல்ல. அதை பற்றி அதுக்கும் அரசியலையும் எப்படி லைட்டாக கனெக்ட் பண்ணி சொல்கிறது தான் இடியாப்ப அரசியல். குப்பை அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சென்னையில் இருக்கேன். அந்த காலையிலே நம்மளுக்கு அந்த ஒரு பாட்டு போட்டுட்டு லைக் அந்த குப்பை வண்டியில் குப்பையெல்லாம் வாங்க வருவாங்கல்ல. ஸோ அந்த இதை மையமாக வச்சு குப்பை அரசியல் அப்படின்றத பற்றி ஒரு 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 புரிகிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்ப அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தம் மட்டும்தான் இருக்கும், ஆளை காணும். சரியா? நம்ம குடுக்குன்னு ஓடி வருவோம். ஓடி என்னப்பா எனக்கு இடியாப்பம் வேணுன்றதை வேணும்னு கேட்கறதுக்குள்ள ஆள் எங்கேயாவது கிடைக்கும். அதே மாதிரி தான் எலெக்ஷன் அப்போ மட்டும் மாநாடு, அப்புறம் எலெக்ஷன் கேம்பெயின், அப்புறம் எலெக்ஷனுக்கு எல்லாம் பக்காவாக நடக்கும். நடைபயணம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக நடக்கும். அப்புறம் நம்மளுக்கு எதாவது தேவை அப்படின்னு நம்ம அங்கே நிற்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. யாரை சொல்கிறேன்ன்றது புரியும். எல்லாரையும் பொதுவாக நாட்டில் நடக்கிற நடப்பை பற்றி சொல்கிறேன். ஸோ அடுத்து சேவைக்கும் தேவைக்கும் ரோட்டுக்கு காத்து கிடக்கும். இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்து இடியாப்பம் விற்கிறவன் வரதுக்கு முன்னாலே ரோட்டில் உட்காந்துருப்பான். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம தேவைக்கு அப்புறம் மக்களுக்கு அரசு செய்ய வேண்டிய சேவைக்காகவும் ரோட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இதுதான் அந்த இடியாப்ப அரசியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே குப்பை அரசியல். டெய்லி காலையில் துப்புரவு தொழிலாளர்கள் தினமும் காலையில் குப்பையை நம்ம வாங்கி கலெக்ட் பண்ணுவோம். தினமும் சொல்கிறத தாண்டி சில இடத்துல லைக் ஒரு கண்டினியூவாக ஒரு பீரியாடிக்கலாக ஒரு குறிப்பிட்ட காலத்தை விட்டு ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஷெடியூலில் வாங்குவாங்க. ஸோ தினமும் அதாவது ஒரு ஷெடியூலில் வாங்குவாங்க, கலெக்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரு குப்பையை மேலாண்மை பண்ணுவாங்க. அதே மாதிரி குப்பை அரசியல் அப்படின்றது என்னென்னா, அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை தினமும், அதாவது கூடியபட்சம் தினமும் இல்லது எப்பப்பெல்லாம் நேர வாய்ப்பு இருக்குதோ ஒரு ஷெடியூலாக அதை கலெக்ட் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதான் குப்பை அரசியல். ஸோ இதில் அந்த ஒரு பாட்டு வரி இந்த காலையில் பார்க்கும்போது, நாளை இளைய தலைமுறையை இன்றும் காப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரியெல்லாம் உண்டு. ஸோ அடுத்த தலைமுறையை காக்கணும் அப்படின்னா குப்பை அரசியல் முக்கியம். என்னடா குப்பை அரசியல்னு சொல்கிற, முக்கியம்னு சொல்கிற, ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டெய்லி என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சாகணும். தினந்தோறும் மக்களை சந்திக்கிற ஒரே தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் தான். வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு சந்திக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ், அவங்கள வச்சு நிறைய காரியங்கள் ஒரு கவர்னன்ஸில் அதாவது பண்ண முடியும். ஸோ இப்போ ஷார்ட்டாக சொல்லப்போனால் குப்பை அரசியலுடைய முக்கியத்துவம் இதுதான். ஸோ தினந்தோறும் மக்களை சென்றடைந்து மக்களுக்குரிய தேவைகளை கேட்டறிந்து அது எல்லாத்தையும் ஒரு ஃபைல் மாதிரி பண்ணி அதை நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அடுத்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக மேனேஜ் பண்ணி கரெக்டாக அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அரசியல், அந்த அரசின் அரசாட்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே.